கெடுதலை செய்யும். தேய்பிறை சந்திரன் கெடுதலை செய்யலாம். பாவிகளோட சேர்ந்த புதன் கெடுதலை செய்யலாம். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. மேஜரா பொதுவா அப்படி அதனால தான் 99% சொல்லிட்டு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு மட்டும் சொல்றேன். அந்த வக்ரமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். நீச்சமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். அஸ்தங்கமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். அவங்களுக்கானதை பொது வீடியோவாக போட முடியாது. எல்லாருக்கும் பொதுவானது என்னவோ அதுவே பொது வீடியோ. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்குங்கிறது மட்டும்தான் இதில் போடும். 6, 8, 12 ஆகிய 3 இடங்கள் கெடுதலான இடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் கெடுதலை செய்யும், ராகு கேதுவை தவிர. அதுவும் ராகு கேது 6ல் இருந்தா தவிர. 6ங்கிறதுல மற்ற கிரகம் பாவகிரகம் இருந்தால் செவ்வாய், சனி, சூரியன் போன்ற பாவகிரகங்கள் தான் நன்மைன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அது பலம் சொல்லுவாங்க, நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. ஏதோ ஒரு வீடுக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. ஆனால் ராகு கேதுக்கு வீடு இல்லை. வீடு இல்லாதவன் 6ஆம் இடத்துல இருந்தால் அது நன்மை செய்யும். 6ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நன்மை செய்யும். அதை தவிர அனைத்து கிரகங்களும் 9 கிரகங்களில் ராகு கேதுங்கிறது 6ஆம் இடத்துக்கு தவிர. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க, கண்டிஷன் அப்ளை. அது போக மீதி 6, 8, 12 9 கிரகங்களிலே எந்த கிரகம் இருந்தாலும் அவைகள் கெடுதலை செய்யும் என்பதை உறுதியாக கூறலாம். இன்னொரு அமைப்பு, அதில் கிரகம் இல்லை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 6வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான், 8வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான், 12வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான். அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கிரகங்கள் எங்கு இருந்தாலும் அவைகளும் கெடுதலை செய்யும். செய்யப்பெற கெடுதல்கள் வேற வேறையாக இருக்கலாம். எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாறலாம். உதாரணத்துக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருந்தால் வருமானத்தை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மூத்தோர்களை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 2ல் இருந்தால் குடும்பத்தை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 1ல் இருந்தால் அவனையே கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 4ல் இருந்தால் வீடு, மன, வாகனம் போன்ற சொத்துக்களை கெடுக்கலாம். ஆக எங்கே இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி கெடுதல்கள் மாறுமே ஒழிய கெடுதல்கள் மாறாது. கெடுதல்களுடைய பலன்கள் தான் மாறும் ஒழிய, ஆனால் கெடுதல் செய்ய போகிறோங்கிற பலன் மட்டும் மாறாது.